திருமுடியப்பட்டன வந்து சேரக்கூடியவன் யார் என்று சொல்ல வேண்டும். கணக்கை பார்க்க வேண்டும். பொறுமை பொறுமை பொறுமை. பிரபு 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 யார் வர வேண்டும்? என்ன என்ன என்ன? முதலில் பால் கறந்தவன் அநியாயமாக கலந்து அநியாயமான வேலையை செய்து கொண்டிருந்ததால் பால் காரணையவனையில் நம்ம எவ்வளவுப்பட்டினத்துக்கு அழைத்து வந்து விட்டோம். மீண்டும் இப்பொழுது பார்க்க போனால் உலகத்தில் என்றுமே ஒற்றுமை கிடையாத ஒரு இடம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு முதல் தெய்வம் தாய் என்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட பெத்த தாயையே பெத்த பாரணத்திற்காக பெத்த தாய் என்று பாராமல் தனது காலிலே எட்டி எட்டி புதைத்திருக்கின்றான் ஒரு சண்டாளன். சித்திரகுப்தா, ஐயா 10 மாதம் சுமர்ந்த பெற்றெடுத்த தாய் தன்னுடைய தாய் என்று பாராமல் காலால் எட்டு உதைத்திருக்கிறார். தன்னுடைய தாயினுடைய தலைமுடியை பற்றி அடித்திருக்கிறார். முடியை பற்றி பெற்ற தாய் என்று பாராமல் காலால் எட்டு உதைத்தவனை சாப்பாடு கூட போறதில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரியான தண்டனை வழங்க வேண்டும். பெற்ற தாயை காலால் எட்டு உதைத்தவனை சரியான தண்டனையை தேவபுத்திரத்திலே வழங்க வேண்டும். இவனுக்கு கொடுக்கின்ற தண்டனை பூலோகத்திலே மாறப்பட வேண்டும். தாயை போற்ற வேண்டும். நிச்சயமாக இழுத்து அந்த சண்டனை பார்ப்போம். பத்து மாதம் சுமர்ந்த பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் காலால் எட்டு உதைத்து தன்னுடைய தாயினுடைய தலைமுடியை பற்றி அடித்தவன். எதற்காக தாயை காலால் எட்டு உதைத்தாய்? அது அப்புறம் சொல்றேன், தனியா சொல்றதுக்கு இடம் வர்ற போது சொல்லுவேன். இவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சித்திரகுப்தா, தாய தலைமுடி பற்றி அடித்திட்ட சண்டலகையை தரித்திடுங்கள். தாய தலைமுடி பற்றி அடித்திட்ட சண்டலகையை தரித்திடுங்கள். தாய தலைமுடி பற்றி அடித்திட்ட சண்டலகையை தரித்திடுங்கள். மூடி பற்றி எடுத்து சண்டலகையை தரித்திடுங்கள். சக்கரத்தில் என்று சுற்றி சுற்றி அவன் சாரிதளம் போய் ஒடித்திடுங்கள். சக்கரத்தில் என்று சுற்றி சுற்றி அவன் சாரிதளம் போய் ஒடித்திடுங்கள். தாய தலைமுடி பற்றி அடித்திட்ட சண்டலகையை தரித்திடுங்கள். சக்கரத்தில் என்று சுற்றி சுற்றி அவன் சாரிதளம் போய் ஒடித்திடுங்கள். பிரபு, தாங்கள் கிங்கிலியர்கள் சிறப்பாக பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சித்திரகுப்தா, இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்களா கிங்கர்கள்? உண்மைதான் உண்மைதான், நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றால் அடுத்த நம்முடைய எமப்பட்டன வந்து சேரக்கூடியவர் யார்? அடுத்தது யாரு? அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இத்தேவையில்லாமல் வராத பல்லை பிடித்து கொண்டிருந்தால் எப்படி ஒரு அநியாயம்? சித்திரகுப்தா, ஐயா, அடுத்த நம்முடைய எமப்பட்டன வந்து சேரக்கூடியவன் பார்க்காமல் அதற்குள் அங்கே போய் விட்டேன். அங்கே போனேன். பூலோகத்தில் அநீதி நடந்தால் எனக்கு பொறுக்கவில்லை பிரபு. அதற்காகத்தானே தங்களை நமது தந்தை சிவபெருமான் படைத்திருக்கின்றார். அதுவெல்லாம் உண்மைதான். தனக்கு உள்ள பணி என்ன? யாருடைய உயிர் வர வேண்டும், அதுதான் அவனுடைய கடமை. பிரபு, சித்திரகுப்தா, தாய்க்கு பின் தாரம் என்பார்கள். தாயின் இடத்திலிருந்து காக்கக்கூடியவள் கட்டிய மனைவி. கட்டிய மனைவியை விட்டுவிட்டு குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு மாற்றான் தாரத்தை அவளோடு எடுத்துக்கொண்டு அவளையும் கெடுத்து குட்டி செவராக்கிவிட்டு இப்படி படிப்படியாக இருக்கக்கூடிய பெண்களின் கற்பை சூறையாடி கொண்டிருக்க ஒரு கயவனில் உயிருக்கு வர வேண்டும் பிரபு. சித்திரகுப்தா, போகத்திலே பொழுதுபோக்கியவன், தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தவன். ஆமாங்க, கன்னி பெண்களை எல்லாம் கற்பை சூறையாடியவன். அப்படிப்பட்டவனுக்கு ஆயுள் பார்க்க முடியுது. அண்ணனுடைய உயிர் நம்முடைய எமப்பட்டன வந்திருக்கிறது. அவன் அப்படி செய்வதால் கண்ட பெண்களோடு உடல் உறவு வைத்துக் கொண்டுவதால் பூலோகத்தில் நோய் பரவி அதை தீர்க்க முடியாத நோயாக வருகின்றது. அதையும் செய்கின்றான் மகாபாரதம். ஆண்டவரை இழுத்து வாங்கி பார்ப்போம்.
கற்புள்ள பாதாரை நோக்கிய சண்டல கண்டு ரெண்டு ஊசியால் குத்தி கற்புள்ள பாதாரை நோக்கிய சண்டல கண்டு ரெண்டு ஊசியால் குத்தி பறை கொண்டு நெஞ்சிரோடு பேர் கழுத்தை ஓடி பேர் கதையால் வெட்டி பறை கொண்டு நெஞ்சிரோடு பேர் கற்புள்ள பாதாரை நோக்கிய சண்டல கண்டு ரெண்டு ஊசியால் குத்தி பறை கொண்டு நெஞ்சிரோடு பேர் கலப்பது வெட்டி கதையால் வெட்டி இப்பொழுது கூட அவன் அடுத்த மனைவியோடு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இவரை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. 2 கம்பிகளை பல்லுக்க காய்ச்ச வேண்டும். ஆகட்டும். பல்லுக்க காய்ச்சி 2 கண்களையும் குத்தி அங்கே அது அட்டக்குழி, அந்த அட்டக்குழியை விட்டு வீச வேண்டும் அந்த சண்டாளனை. அதை சிறப்புடனே செப்புடனே நமது கெங்கிலியர்கள் செய்து முடிக்க பார்க்கின்றார்கள், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பிரபு. அப்படியாகட்டும். அடுத்த நம்முடைய பட்டணம் வந்து சேரக்கூடியவர் இன்று கணக்கில் நிறைய வருகிறது. ஆமா, சரியா சொல்லவில்லை என்றால் 3 வண்டி சரியாக சொல்லவில்லை என்றால் பிரபு வேலை எடுத்து விடுவார். ஆமாமா. பிரபு, நாம் இன்று பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய கணக்கு ஒன்று வந்திருக்கின்றது. என்னங்க? யாரு? மேட்டு மகாதானபுரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே தன் கணவனே கதி என்று, தன் குடும்பமே கதி என்று இருந்த அந்த அம்மையாரின் ஒரு ஆயுள் காலம் முடிந்து விட்டதால் முத்துலட்சுமி என்ற ஒரு அம்மையாரின் உயிர் எமலோகம் வர வேண்டும் பிரபு. முத்துலட்சுமி தன்னுடைய ஆயுள் பார்க்க முடிந்து எமப்பற்ற வந்திருக்கிறது என்றால் உண்மை. சில நல்லவர்களுக்கு தானம் தர்மம் வழங்கியிருந்தால் நேராக சொர்க்கம் சென்றிருப்பார். இந்த நரகத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம் என்ன? சில கெட்டவர்களுக்கு சில தானங்களை கொடுத்த காரணத்தினால் எமப்பட்டணம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள். மாலை மரியாதை செய்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். அன்பார்ந்த இங்கே இயற்கை எதிய பாசத்துக்குரிய முத்துலட்சுமி சகோதரி முத்துலட்சுமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்திற்கு சென்று குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர் நல்லருள் புரிய வேண்டும், நல்லாசி புரிய வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சிறியோர் முதல் கணவன் முதல் பிள்ளைகள் வரையில் உற்றார் உறவினர் அனைவருக்கும் அவர் நல்லாசி வழங்கி நல்ல ஒரு செல்வத்தை கொடுத்து செல்வ கொடுத்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். தர்மர் வைகுந்த நாடகத்திற்கு எல்லாத்துக்குமே அமையறதில்லை. அந்த உயிர் நிச்சயமா இந்த உயிர் வைகுந்தம், அந்த வைகுந்தம் செல்ற உயிருக்கு மட்டிலும் இந்த நாடகம் அமையும். அப்படி ஒரு அகதிக கண்டிப்பாக இருக்கு. அதனால நிச்சயமா முத்துலட்சுமி அவர்கள் சொர்க்கம் சென்றிருக்கிறார்கள். தெய்வமாக இருக்க போகிறார்கள். தெய்வமாக இருந்து உங்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் அனைத்து வினைகளையும் தீராத வினைகளையும் ஆறாத நோயும் தீராத வினைகளையும் விளக்கி இன்னல்கள் இடைஞ்சல்கள் எதுவாய் இருப்பினும் உங்களுக்கு அனைத்து இடைஞ்சல்களையும் விளக்கி குடும்பத்தார் அனைவருமே செல்வ செழிப்போடு சிறப்போடு முத்துலட்சுமியுடைய அருளால் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதோடு முத்துலட்சுமியின் தெய்வத்தை சொர்க்கத்தில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துகிறார்கள். அதை நீங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு தெய்வமாக வணங்க வேண்டும் என்று கூறி இன்றிலிருந்து அந்த குடும்பம் 16 செல்வங்களை பெற்று பாலார செல்வமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்த நம்முடைய எமப்பட்டணம் வந்து சேரக்கூடியவர் யார்? இதோ பார்த்து எடுத்துரைக்கின்றேன் பிரபு. சொல்லுங்க. பிரபு, மகா பாவம் செய்து கொண்டிருக்கின்றால் ஒருத்தி. சித்திரகுப்தா பிரபு, மகா
பிரபு மகா பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாள் பிரபு. ஒரு இளம் பெண்ணாகப்பட்டவள் யார் அவள்? வேசி. காசுக்காக கண்டவர்களெல்லாம் கற்பை இழந்து கொண்டு ஆண்களின் உணர்ச்சியை பறித்து அவர்களுக்கு விருந்தளிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு இளைஞர்களையும் சீரழித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு பாவகி எமபுரி பட்டினம் வர வேண்டும். சித்திரகுப்தா, கணவனை விட்டுவிட்டு கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு கண்ட இளைஞர்கள் எல்லாம் கெடுத்தவள். உண்மை. கண்ட குடும்பத்தை எல்லாம் கெடுத்தவள். அந்த ஊரில் யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அத்தனை குடும்பங்களையும் கெடுத்து விட்டு அவளுக்கு ஆயுள் பார்க்க முடிந்த காரணத்தினால் எவள் பட்டணம் வரப்புகிறார். அவளால் ஒரு ஒன்றியமே பாதிக்கப்பட்டது. சீக்கால். அப்படியா இருக்கு? நானும் கேள்விப்பட்டேன். சரி, பரவாயில்ல, பார்க்கலாம் எப்படிப்பட்டவள் என்று. இழுத்துவா பார்ப்போம். இதோ அழைத்து வருகிறேன். பூலகத்தையே கெடுத்தவன், பூலகத்தில் உள்ள குடும்பங்களை எல்லாம் கெடுத்தவன், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குடும்பத்திற்கு வினை வைத்துவிட்டு அடுத்த குடும்பத்தை எல்லாம் கெடுத்தவள், கணவனுக்கு துரோகம் செய்தவள். இன்று வர கடவுள் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்து கொண்டிருக்கிறாள்? சித்திரகுப்தா, அங்கு போய் என்ன மாமா என் வேலைக்கு உழ வைக்க வேண்டிய அம்மா ஒரு கீர்த்தம். யார் இவள்? பிரபு, நீங்கள் கூறிய கண்ட கண்ட இளைஞர்கள் வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராக்கியவள் அவள்தான். நான் இவளை அழைக்க போல என்னையவே வளைத்து போட பார்க்கிறாள். உன்னை என்ன செய்தால்? கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய கண்ட கண்ட இங்க வாரிய என்ன முன்னால கரும்பு என்ன அவருக்கு கருப்பா இருக்குது. அவனே பார்த்தால் விட மாட்டியாட்டிருக்கு. சரி சரி, ஒரு கை பாத்திர வேண்டியது. உன்னைய பாக்குறதுக்கு அவரை பார்க்கலாம். கிரகத்தை பாரு, அவருக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது காலு. ஆமா, காலுதான் பெருசா இருக்கு. நீ புதுசா ஒண்ணும் பாத்துருக்க மாட்டேன். அது என்னன்னு பாப்பா. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும். பைய பிடிக்க பைய புழு புழுன்னு இருக்கு, நீ பிடிச்சிட்டாலும் போ. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. மூணு குச்சி விட்டா எந்த ஓட்டையில போகும்? ஆமா, மூணு வச்சிருக்கிறாரு, எதுல விடுவாரு? அலைஞ்சி இல்ல பத்தல பத்தல பத்தலன்னு
ஒன்ன வச்சுக்கிட்டு பத்தலன்னா எங்க மகாபிரபு பாரு 3 வச்சிருக்காரு. ஏயா இந்த காலத்துல யாராவது பொம்பளைய பார்த்துட்டு இப்படி விடாம இருக்கலாமா? நீ வரியா? எப்பா சாமி இது விடுற மாதிரியே இல்ல. சும்மா நிக்காதீங்க, சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. கன்னி மனசு தாங்காது, தன்னந்தனியா தூங்காது. இது இருக்கு, பாட்டு இருக்கு, பொண்ணு இருக்கு, என்ன வேணுங்க? சும்மா சும்மா ஆக்காதீங்க, நீங்க காசு கொடுத்து ஆச்சுக்கலாங்க. கண்ணே மங்கம்மா, நீ தேடிய பொருள் வந்து விட்டது பார்த்தாயா? அவரிடம் என்ன என்ன சைஸில் கேட்கிறோ அத்தனையும் கிடைக்கும். ஆளை பார்த்தியா? பேசாம சைஸ் வச்சிருந்து என்ன பண்ண? அதுக்கு ஒரு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஒத்து வராமல்ல, அது ஒத்து ஒத்து இல்ல ஒத்து ஒத்து வராமல்ல, அதுக்கு மாமா நீ சும்மா தானே இருக்கிற. யாரு நீ என்ன வேலைக்கு வந்தா என்ன? வரலன்னு பாக்குறேன். முடிவுக்கு வா. மாமா மூட கிளம்பி மாமா விட்டாங்க மாமா முண்டச்சி. மாமா மாமா ஏமா. ஏய் மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, மாமா மாமா ஏய், என்னடா என்னதையும் சேர்த்து பிடிக்கிற, அவரதையும் பிடிக்கிற. ஐயோ மாமா, நீ வரல சும்பர்ல மாமா. இருக்க இருக்க அவருக்கு பெருசாகுது. சித்திரகுப்தா, பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, அப்புறம் பெருசாயிரும். இவள் ஒரு அடங்காப்பிடாரி போல் தெரிகிறது. உங்களிடமே பார்த்தாயா எப்படி இருக்குண்டா? இவளை பார்த்தால் எபப்பட்டணத்திற்கு வந்து நம்ம எல்லாம் கெடுக்க அளவிற்கு இருக்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய பூலோகத்தில் யாரையாவது ஒரு இளைஞனை விட்டு வைத்திருப்பாளா? இவள் ஆமாங்க, நிச்சயமாக விட்டு வைத்திருக்க மாட்டாள். அதனால் இவளை என்ன செய்ய போகிறாய் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. நீ செய்ய வேண்டாம். நீயே செய்யற? ஐயோ, யமபுரி பட்டணத்தில் சுத்தமானவன் நான் எங்கு செய்வது? இல்ல நான் செய்யறேங்கிற. இல்ல, நீங்கள் சொல்லுகின்ற வேலையை செய்வேன். நீ செய்ய வேண்டாம். ஆகட்டும். கிக்கர்களை அழைத்து இவளுக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. ஈயத்தை பழுக்க காய்ச்சுகிறாய். ஈயம்? ஆமா. ஆகட்டும். காய்ச்சி ஈயத்தை என்ன செய்ய போகிறாய் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. இவளுக்கு எங்கெல்லாம் துவாரம் இருக்கிறதோ ஓஹோ, அந்த துவாரம் முழுவதுமே ஊற்றி அடைத்து ஆ, காய்ச்சி கம்பியால் குத்தி ஓஹோ, அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பிலே சுற்றரிக்க வேண்டும் இந்த சண்டாளி. பிரபு, இவளுக்கு ஒரு துபாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20 கிலோ ஈயம் பிடிக்குமே, எங்க செல்வது? 20 கிலோவா? 20 கிலோ துவாரம் வேண்டும். அப்படியா? ஆமாம் பிரபு. இது அதற்கா பஞ்சம் நம்மிடத்திலே ஓஹோ, எடுத்து ஊத்துங்கள். அப்படியா? கிங்கிலகரை அதோ கிங்கிலியர்கள் சிறப்புடைய கிங்கிலகர் இடத்தில் ஆணையிடுங்கள். சரி, அடுத்த நம்முடைய எமப்பட்டணம் வந்து சேரக்கூடியவன். கண்டுபிடித்து விட்டேன் பிரபு. சித்திரகுப்தா, தர்மம் பூலகத்திலே நடித்திருக்க வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தன்னையும் பொருட்படுத்தாமல் தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் நாட்டு மக்கள் பூலோக மக்கள் தான் என் உயிர் என்று மனதார தன் தாயாகவும் தந்தையாகவும் பெற்றோராகவும் பிள்ளையாகவும் தம்பியாகவும் மகனாகவும் பேரனாகவும் பேத்தியாகவும் எண்ணிய தர்ம சிந்தனை கொண்ட ஒரு மகாபிரபு தர்ம பூபதி தர்மம் செய்து கொண்டே பேர் வாங்கிய அவர்களுடைய உயிர் நல்ல முறையில் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. யார் அவர்? இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய தர்ம பூபதி, தர்ம பூபதியோட மனைவி திரௌபதி அவர்கள் உயிர் இங்கு வர வேண்டும். சித்திரகுப்தா, ஐயா, பூலோகத்தில் பாண்டவர்கள் ஐவர்கள். அந்த ஐவர்களுக்கு மனைவியாக விளங்கக்கூடியவள் திரௌபதி. திரௌபதிக்கு ஆயுள் பார்க்க முடிந்து அண்ணவளுடைய உயிர் நம்முடைய எமப்பட்டணம் வர வேண்டும். உண்மைதான். சற்று தாமதமாகத்தான் கூறுகிறாய். ஆமாம். அது ஏன்? வேறொன்றும் இல்லை, இருக்கக்கூடிய சூழ்நிலை இடமும் அது மாதிரி.
இருக்கிற இடத்துல நீ இல்ல, எங்க விட்டாங்க? அதனால் தடுமாற்றம். சரி, பரவாயில்லை. விட மாட்டேங்கிறாங்க. அவளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள். இதோ என்னுடைய வாகனத்தை இழுத்து வா. ஐயோ, இதோ அழைத்து பார்க்கட்டேன். வாகனத்தை இழுத்து வா. நானே சென்று திரௌபதியுடைய உயிரை நான் சீக்கிரமாக பற்றி வருகிறேன். இதோ பார்த்து வருகிறேன். பிரபு, தங்களுடைய வாகனத்தை எழுந்து நான் சென்று பார்க்கும் பொழுது பின்னாடி இம்புடு சாணி தள்ளி கிடக்குது. என்ன செய்தது என்னுடைய வாகனம்? மண்டி போட்டு அழைக்கின்றபடி இழுத்தால் வரமாட்டேங்குது, மண்டி போட்டு கிடக்கின்றது. என்னுடைய அழைப்பை கேட்டு என்னுடைய வாகனம் எழுந்திருக்கவில்லை. உங்கள் பெயரை சொன்னவுடன் தான் சாணியை சேர்த்து போட்டு விட்டிருக்குது. என்ன அனுபவம், என்ன மமதை! என்னுடைய அழைப்பை கேட்டு என்னுடைய வாகனம் எழுந்திருக்கவில்லை என்றால் நான் விட்டு விடுவேனா? வர வேண்டியது வந்துதானே ஆக வேண்டும். கால்நடையாக செல்கிறேன். கால்நடையாக சென்று அந்த திரௌபதியினுடைய உயிரை கவர்ந்து வருகிறேன். அதுவரையிலும் யமபட்டணத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் பிரபு. பரவாயில்லை, இதோ கால்நடையாக செல்கிறேன் கால்நடையாக. யமபட்டணத்தை பார்க்க வேண்டும். பிரபு, என் வாகனம் வாகன வண்டி போட்டு, என் வாகன வண்டி போட்டு வருவதற்கு அஞ்சுமானால் நீட்டவே சற்று திரௌபதி உயிர் பற்றி வாரேன், பற்றி வாரேன், 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 வாரேன். வாகனம் மண்டையிட்டு என் வாகனம் வண்டியிட்டு நான் வழிநடையாய் சென்று பத்தினி திரௌபதி உயிரை கவர்ந்து வாரே. எதிராக்கரைக்கு அடங்கிய ஜீவனை கனடா அவ்வளவும் வந்தையா. அங்க அணுகுபடாதவள் வருதையா, அங்க அவன் மனைவி பதி வருதையா. எதிராக்கரைக்கு அடங்கிய ஜீவனை கனடா அவ்வளவும் வந்தையா, அங்க அணுகுபடாதவள் வருதையா, அங்க அவன் மனைவி பதி வருதையா. இது மரணோடியில் சென்று அவளை கட்டி வருது ஆருடைய மலகருந்து வருவேன் கல்லால் நடத்து. அவளை கட்டி வருது ஆறிட மலகருந்து வருவேன் கல்லால் நடத்து.
பீமா இந்த வனத்தை பார்க்கவுடன் ஏதோ ஒரு சகலம் சொல்லி பார்த்தேயா? உண்மைதானண்ணா? ஆகையினால் இந்த வனத்தில் வந்தவுடன் நம்மளுக்கு என்ன நடக்கும் தெரியவில்லை. ஆகையினால் இந்த வனத்தை கலந்து அது சீக்கிரமாக செல்வோம். ஆகட்டும் அண்ணா. தொட்டு வேணா தண்ணியில தான்